ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. யோந்தः பிரவிஷ்ய மம வாச்சமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகில சக்திதரஸ்வதாம்னாம் அன்யாம்ஸ்ச ஹஸ்தசரண ஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம். பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம். நாராயண் நாராயண் நாராயண். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தோட கிளாஸ்ல பாகவதம் பார்த்துட்டு இருக்கோம். ஏன் பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கபில முனிவர் தன்னோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டாங்க யோகத்தை சொல்றாரு. இப்போ அஷ்டாங்க யோகம் பார்த்து முடிக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா அந்த அஷ்டாங்க யோகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பிரம்மசூத்திரத்தோட நியமப்படி உபாசனைகள் தான் யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. வேதாந்தத்துல வைதிகத்துல வைதிக யோகம் அப்படின்னா, வைதிக யோகம்னா ஈஸ்வர பக்தியோடு சேர்ந்து ஈஸ்வரனை தியானிக்கிறதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா உபாசனம். அந்த உபாசனத்துக்கு அஷ்டாங்க யோகம் அப்படின்றது முக்கியம். அதுதான் பார்த்தீங்கன்னா பாகவதத்துல பார்த்தீங்கன்னா மூர்த்தி தியானம் பண்றதுக்காக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த அஷ்டாங்க யோகத்தை என்ன பண்றார், தன்னோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா தேவகுதிக்கு பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார். இதுதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். நேத்து கிளாஸ் வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 17வது சூத்திர ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். எத்தனாவது ஸ்கந்தம் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா 3வது ஸ்கந்தம், திருத்தீய ஸ்கந்தம், அஷ்டாவிம்ச அத்தியாயம். அஷ்டாவிம்சத்தி அத்தியாயம் என்ன அப்படின்னா 28வது அத்தியாயம், 3வது ஸ்கந்தம் 28வது அத்தியாயம். இதில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது 17வது ஸ்லோகம். லாஸ்ட்டாக நம்ம பார்த்துருக்கோம். அபீச்சிய தரிசனம் சஸ்வத் சர்வலோக நமஸ்கிருதம் சந்தம் வயசி கௌஷோரே பிரத்யானுகிரக காதரம் அப்படின்னு லாஸ்ட்டாக பார்த்துருக்கோம். சர்வலோக நமஸ்கிருதம் சஸ்வத், எப்பவுமே பார்த்தீங்கன்னா சஸ்வத்னா எப்பவும் நித்தியமா சர்வலோக நமஸ்கிருதம், எல்லா லோக்கங்களும் 14 லோக்கங்களும் பகவானோட பார்த்தீங்கன்னா சரணாரவிந்தத்தை பார்த்தீங்கன்னா நமஸ்கிருதம் நமஸ்காரம் செய்கின்றன. அபீச்சிய தரிசனம், அவர் எப்படிப்பட்டவரா இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது. அபீச்சிய தரிசனம் அப்படின்னா திரும்ப 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 பக்தர்கள் பார்க்க ஆசை அடங்காத சுந்தர கோலத்துல இருக்கிறவர். அபீச்சிய தரிசனம், எவ்வளவு பார்த்தாலும் தீர மாட்டேங்குதே, போதும் அவ்வளவுதான் பார்த்தாச்சு, அதான் பார்த்துட்டோமே அப்படின்னு தோண மாட்டேங்குது, திரும்ப திரும்ப பார்க்கணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட சுந்தர ரூபத்தை உடையவரை பகவான் எப்படி இருக்கார், சந்தம் வயசி கௌஷோரே, அவருடைய வயசு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சதா பார்த்தீங்கன்னா இளமை பருவத்தினரா, யங்கா, கௌஷேரேன்றதுக்கு அர்த்தம் யவ்வன பருவம், ரொம்ப யவ்வன பருவத்தை உடைய வயசை உடையவரா அவர் எப்பவுமே இருக்கார். சந்தம்னா இருக்கின்றவரை. பிரித்யனுகிராக காத்தரம், வாஸ்தவத்துல காத்தரம்ன்றதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா பார்வை, பகவானுடைய கண்கள், திருக்கண்கள். அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரித்ய அனுகிரக, பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா அனுகிரகம் செய்யக்கூடிய திருக்கண்களை உடையதா பார்த்தீங்கன்னா இருக்கின்றது. அவரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தியானம் பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது 18வது ஸ்லோகம். கீர்த்தன்யதீர்த்த யசம் புண்யஸ்லோக யசஸ்கரம் தியாயேத் தேவம் சமக்ராந்தம் யாவன்னச்யவதே மனஹ. கீர்த்தன்யதீர்த்த யசம் கீர்த்தன்யதீர்த்த யசம் புண்யஸ்லோக யசஸ்கரம் தியாயேத் தேவம் சமக்ராங்கம் யாவன்னச்யவதே மனஹ. கீர்த்தன்ய தீர்த்த யசம்,
கீர்த்தன்ய அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாராலையும் ஸ்துதி பண்ணக்கூடிய, கீர்த்தனைகளால புகழ்ந்து பாடக்கூடிய தீர்த்த யசம். தீர்த்த யசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? புகழை உடையவரை. அவரை பாட பாட நமக்கு என்ன நடக்கும்? பவித்திரம் நடக்கும். யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பகவானோட புகழை பாடிக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தீர்த்தம் மாதிரி பகவானோட ஸ்துதி பாட 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 தீர்த்தத்தில் இறங்கணும் அப்படின்னா நமக்கு எப்படி பார்த்தீங்கன்னா நல்ல அசுத்தங்கள்லாம் மலங்கள் போகுமோ அதே மாதிரி பகவானோட ஸ்துதிகளை பாட 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 அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை பவித்திரம் பண்ணக்கூடியது. அப்படிப்பட்ட புகழை உடையவரை. அவர் மட்டும் புகழ் உடையவர் இல்லை, புண்ணிய ஸ்லோக யசஸ்கரம். புண்ணிய ஸ்லோக அப்படின்னா நிறைய புண்ணியாத்மாக்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வந்திருக்காங்க. நிறைய பேரை பற்றி நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கோம். பீஷ்மர்லேருந்து ஆரம்பித்து பெரியவங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. பலி சக்கரவர்த்திலேருந்து துருவன்லேருந்து யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாகவத மகாபுராணத்தில் நிறைய பக்தி மகான்களை பற்றி பேசுகிறோமோ அவங்க எல்லாத்துக்கும் பேர் புண்ணிய ஸ்லோகன்னு பேர். அந்த புண்ணிய ஸ்லோகங்களால் ஸ்துதி செய்யப்படக்கூடிய பக்த மகான்களை எல்லாத்துக்கும் யசஸ்கரம். யசஸ்கரம் அப்படின்னா புகழை உண்டு பண்ணக்கூடியவர். எப்போ வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. அப்போ அவங்கள பற்றி இன்னும் நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு துருவனை பற்றி நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? துருவன் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவை பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணி அந்த துருவ பதவியை அடைஞ்சதுனால தானே துருவனை நம்ம பார்த்தீங்கன்னா புகழோட இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ புகழுக்கு காரணம், துருவனோட புகழுக்கு காரணம் எது? ஸ்துதிக்கு காரணம், அவருக்கு யசஸ்க்கு காரணம் பகவான் தான். அதே மாதிரி இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா அனாதி காலத்திலிருந்து நம்ம பெரிய மகான்கள் எல்லாத்தையும் புண்ணிய ஸ்லோக மகான்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பாடுறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் அவர்களுடைய யசஸ்கரம். அவருக்கு பார்த்தீங்கன்னா பெருமைகளை கொடுத்தவர் பகவான். அவரை அது மட்டும் இல்லை, தேவம் சமக்ராங்கம். அந்த தேவனை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனை பார்த்தீங்கன்னா அந்த பகவானை முதல் காரியம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு அட்ராக்ஷன் வர்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும், பூரணமாக தரிசனம் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயாவது கோயிலுக்கு போகிறீங்க, எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தரிசனம் பண்ணிக்கிட்டே வருவீங்க. ஆனால் பூரணமாக பார்த்து இனிமேல் போகும்போது பார்த்தீங்கன்னா வந்தோம் போனோம் அப்படிலாம் போகக்கூடாது. கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு போயிடாதீங்க. ஏன் அப்படின்னா உங்களால் உள்வாங்க முடியாது. ஒரு சுவாமிகிட்ட போனீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பார்த்தீங்கன்னா விசிராந்தியாக இருந்து மேலேருந்து கீழே வரைக்கும் தரிசனம் பண்ணுற மாதிரி மூர்த்தியாக இருக்கணும். அப்போ நம்ம பர்பஸ் பார்த்தீங்கன்னா திருப்பதி பாலாஜிட்ட போனீங்கன்னா ஜர்கண்டின்னு சொல்லலாம். நீங்கள் தலையை பார்க்கறதுக்குள்ளார பாதம் பார்க்க முடியாது, பாதத்தை பார்த்தீங்கன்னா தலையை பார்க்க முடியாது. ஜர்கண்டின்னு ஒரு 2 பேர் தள்ளி விட்ருவோம், அவ்வளோதான் போச்சு. ஐயோ ஒரு க்ஷணத்தில் பார்த்துட்டு போயிடுவோம். ஆனால் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியாது, காப்பி பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா உள்வாங்கிற மாதிரி பூரண ரூபத்தை பார்க்குற மாதிரி கோயில்களுக்கு போய் பூரண ரூபத்தை பார்க்கணும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே அதான் பண்ணுறது. இப்போ நம்ம அதான் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ முழுசாக பார்த்தீங்கன்னா மேலேருந்து தலையிலேருந்து கால் மாட்டு வரைக்கும் பார்க்கணும். நான் எப்போவுமே அப்படி தான் பார்க்குறேன். உங்களுக்கும் அதுதான் சொல்லித்தரேன். குத்து மதிப்பாக பார்க்கக்கூடாது. மேலேருந்து கிரீடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக எவ்வளோ நேரம் நிற்கிறோமோ மெதுவாக ஸ்கேன் பண்ணணும். அப்படியே மெதுவாக ஸ்கேன் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், அந்த தேவனை சமக்ராங்கம்னா என்ன அர்த்தம்? பூரண அங்கங்களோடு யாவத்து மனக நேச்சவத்தை தியாய. முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது வரைக்கும் மனசு அழுத்து போகலையோ, மனசு நழுவாமல் இருக்கோ. செவத்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? செவத்தை அப்படின்னா நழுவி போகிறது. மனசு பார்த்தீங்கன்னா செவனமாகாத வரைக்கும், நழுவி போகாத வரைக்கும், யாவத்து நேச்சவத்தை, எது வரைக்கும் இந்த மனசு நழுவி போகலையோ வேற விஷயங்கள்ல, அது வரைக்கும் என்ன பண்ணணும், தியாயேத் அப்படின்னா அந்த சுவாமியை பார்த்தீங்கன்னா மனசுனால நல்லா தியானம் செய்ய வேண்டும். அப்போ முதல் காரியம் நம்ம என்ன பண்ணணும், உள்ள போய் சுவாமியை பார்த்து. அப்படியே கோயிலுக்கு போனீங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும், இதே உங்கள் வீட்டுக்குள்ளார இருக்கு, நான் என்ன பண்ணுவீங்க, முழு ரூபத்தையும் நல்ல காலிலேருந்து தலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி பொறுமையாக ஆசனத்தை போட்டு உட்காந்து ஃபுல்லாக பார்க்குறது. நம்ம பார்த்தீங்கன்னா குத்து மதிப்பாக பார்க்குறோம், அங்கங்கமாக பார்க்கறது இல்லை. முழுசாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு என்ன பண்ணணும், பொறுமையாக பார்க்கணும். ஆனால் என்ன சொல்லுது அப்படின்னா, மனசு வேறு விஷயத்துக்கு போகாத வரைக்கும் என்ன பண்ணணும், ஃபுல்லாக அதுலேயே உத்து பார்த்து சமக்ர அங்கங்களோடு எல்லா அங்கங்களையும்
பூரணமா தியானம் செய்ய வேண்டும் சொல்லியாச்சு. கீர்த்தன்ய தீர்த்த யசம் புண்ணியஸ்லோக யசஸ்கரம் தியாயே தேவம் சமக்ராங்கம் யாவன் ந செவத்தே மனக. எப்படிப்பட்ட அந்த கீர்த்தன்ய தீர்த்த யசம், நல்ல கீர்த்தி பண்ண 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 நம்ம கீர்த்தனை பண்ண 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 சுவாமியை பேச 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 என்ன ஆகுது? தீர்த்த யசம், அந்த புகழ் அவரை புகழ பாட 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 என்ன ஆகும்? நமக்கு தீர்த்தம், அந்த தீர்த்தமாய் அது நமக்கு பார்த்தீங்கன்னா பவித்திரம் பண்ணக்கூடியது. அப்படிப்பட்ட புகழை உடையவரை புண்ணிய ஸ்லோக யசஸ்கரம், நிறைய புண்ணியாத்மாக்களுக்கு பெருமையை தேடி தந்தவரை, புகழுக்குரியவர்களை பார்த்தீங்கன்னா பெருமைப்படுத்தியவரை, அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணும்? தேவனை சமக்ராங்கம் தேவனை பூரணமா எல்லாத்தோட அங்கங்களையும் கூடி முழு ரூபத்தையும் மனசு சலிக்காத வரைக்கும், வேற சிந்தனைக்கு போகாத வரைக்கும் தியானம் செய்யட்டும் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் 19வது ஸ்லோகம். ஸ்திதம் பிரஜந்தமாசீனம் ஷயானம் வா குஹாஷயம் பிரேக்ஷணீயே ஹிதம் தியாயேத் சுத்தபாவேன சேதசா. ஸ்திதம் பிரஜந்தமாசீனம் ஷயானம் வா குஹாஷயம் பிரேக்ஷணீயே ஹிதம் தியாயேத் சுத்தபாவேன சேதசா. பிரேக்ஷணீய ஈகிதம், பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈகிதம்ன்றதுக்கு அர்த்தம் ஆசைப்படுகின்ற, விரும்புகின்றன்னு அர்த்தம். பிரேக்ஷணீய ஈகிதம் அப்படின்னா பார்ப்பதற்கு, பிரேக்ஷணீயமான பார்க்கிறதுக்கு யோக்கியமானவர், சுந்தரர், ரொம்ப அழகா இருக்கக்கூடிய, ஆசையை தூண்டுறவரை நம்ம பார்க்க பார்க்க நமக்குள்ளார ஆசை வந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு தானே முட்டி மோதி எல்லா ஜனங்களும் சுவாமிகிட்ட வந்தோம் அப்படின்னா, சுவாமியை பார்க்கறதுக்கு எல்லாம் முட்டி மோதி பார்க்கறான் எல்லா கோயில்லையும். ஏன் அப்படின்னா, சுவாமி அசிங்கமா இருந்தாரா பாப்பானா எவனாவது வருவானா? கோயிலுக்கு வருவானா? யோசிச்சு பாருங்க. எல்லா கோயிலுக்கும் எங்கெங்க இருந்தோ வராங்க எல்லாம். திருச்செந்தூர்ல இப்பதான் வர வழியில் இப்பதான் யூடியூப்ல பார்த்துட்டு வந்தேன். திருச்செந்தூர்ல கூட்டம் நிறைய, எனக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, யாரும் திருச்செந்தூருக்கு வராதிங்க, வாங்க, கூட்டம் இல்லை, கூட்டம் இருக்குது அப்படின்னு. நானும் பார்க்குறேன், என்னைக்காவது ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்குமா டக்குன்னு பஸ் ஏறி போய் சுவாமியை பார்த்துட்டு வரலான்னு. வரவே மாட்டேங்க. சுந்தரன் கிருஷ்ணரை பார்த்தீங்கன்னா என்னைக்காவது பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்தா 3 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணணும். வர பாவிகளா. திருப்பதி பாலாஜி பார்த்தீங்கன்னா போய் பார்த்துடலான்னு பார்த்தா பார்க்க முடியல. ஸ்ரீரங்கத்துக்காவது போகலான்னு பார்த்தா அங்கேருந்து டேட் வந்துகிட்டே இருக்குது. கூட்டம், நல்ல கூட்டம், எல்லா இடத்துலையும் கூட்டம். நிறைய டிராவல் பண்ணி சுவாமியை பார்க்குறாங்க. அசிங்கமாக இருந்தா பார்ப்பாங்களா? யோசிச்சுப்பாரு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரேக்ஷணீய ஈகிதம்ன்றதுக்கு அர்த்தம் பார்ப்பதற்கு பார்த்தீங்கன்னா மிகவும் விரும்புகின்றவரை. அப்படிப்பட்ட அந்த பகவானை என்ன பண்ணணும்? சுத்தபாவேன சேத்தசா, கீழே இருக்குல்ல, பிரேக்ஷணீயம் ஈகிதம் தியாயேத் சுத்தபாவேன. சுத்தபாவேன சேத்தசான என்ன அர்த்தம்? மனசுல பார்த்தீங்கன்னா சுத்த பாவம். என்ன சுத்த பாவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சொல்ற கருமிகளை பிரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா 3 விதமா கருமிகளை பிரிக்கிறோம். வியர்த்த கருமம் பண்றவங்கன்னு ஒரு கூட்டம். வியர்த்த கருமம்னா என்ன அர்த்தம்? வெறும் தேவையில்லாத நான்சென்ஸா உலகத்துல கர்மா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொருத்தன் பார்த்தீங்க அப்படின்னா சகாமனா இருந்துகிட்டு பண்றவன். 3வது பார்த்தீங்க அப்படின்னா நிஷ்காமனா பண்றவன். அப்ப இந்த 3 விதத்துல பார்த்தீங்கன்னா நிஷ்காமன் மட்டும்தான் பக்தனா பார்த்தீங்கன்னா மோட்சத்துக்கு அதிகாரியா சொல்லப்படுறான். அப்ப நிஷ்காமமா இருந்துகிட்டு மனசுல ராகத்வேஷம் இல்லாம பகவான்கிட்ட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வியாபாரமும் இல்லாம சுத்த பாவத்துல வெறும் அன்புக்காக மட்டும் ஈஸ்வர அன்போட இருந்துகிட்டு பக்தி பாவனையோட இருந்துகிட்டு சுத்த பாவேன சேத்தசா மனதை கொண்டு பகவானை எந்த மாதிரி தியானம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அழகான ரூபங்கள் சொல்ற. ஸ்திதம் ரூபம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இருக்கு. இதுலயே பார்த்தீங்கன்னா சுவாமி பார்த்தீங்கன்னா உட்கார்ந்த மாதிரி இருக்க, அமர்ந்த திருக்கோலம்னு சொல்றோம். அமர்ந்த திருக்கோலம். இங்க பக்கத்துல படவேடு போனீங்க அப்படின்னா சுவாமி ராமர் பார்த்தீங்கன்னா என்ன பண்றாருன்னா அழகா உட்கார்ந்துக்கிட்டு பத்மாசனம் போட்டு உட்கார்ந்துட்டு. யாரு? ராமபிரான் பத்மாசனத்துல நீங்க பார்க்கவே முடியாது. ராமர் பத்மாசனத்துல உட்கார்ந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா
நல்லா சின்முத்திரையை வச்சுக்கிட்டு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர் இருக்கார், நம்ம அனுமன் வந்து பாத்தீங்கன்னா சுவாமிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா நல்லா அனுமன் ஆசனத்தை போட்டு உட்கார்ந்துட்டு உபதேசம் கேட்கிறார். உட்கார்ந்த திருக்கோலமா இருக்கார். நரசிம்ம அவதாரம் யோக நரசிம்மர் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஆசனத்துல உட்கார்ந்து இருப்பார். அப்ப ராமரோ கிருஷ்ணரோ இது மாதிரி உட்கார்ந்த திருக்கோலம் இருக்கு, அமர்ந்த திருக்கோலம், ஸ்திதம் உட்கார்ந்து இருக்கிற மூர்த்தி. அதுக்கப்புறம் அம்பாள் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா லலிதா திரிபுர சுந்தரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு படம் கூட உங்களுக்கு இப்ப அனுப்பி வச்சிருந்தாங்க. நல்லா ஸ்பஷ்டமா அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து இருப்பாங்க, சம்மணம் போட்டு வந்து பாத்தீங்கன்னா பத்மாசனத்துல. அது மாதிரி உட்கார்ந்த திருக்கோலத்திலேயோ அல்லது விரஜந்தம், விரஜந்தம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா என்னது, நல்லா வந்து பாத்தீங்கன்னா நின்றுகிட்டு இருக்க திருக்கோலத்திலேயோ, நல்லா வந்து பாத்தீங்கன்னா நின்ற திருக்கோலம். அதுக்கப்புறம் விரஜந்தம் அப்படின்னா நடக்கிற திருக்கோலம். சிலதெல்லாம் வந்து கால ஸ்டெப்ஸ் முன்னாடி வச்ச மாதிரி இருக்கும். நடக்கிற திருக்கோலத்திலேயோ அல்லது ஆசீனம் அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா அமர்ந்த திருக்கோலம். அந்த ஸ்திதம்ன்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நின்ற திருக்கோலம் எடுத்தோம். ஸ்திதம்னா நின்ற, அப்புறம் விரஜந்தம் அப்படின்னா நடக்கிற, ஆசீனம் அப்படின்னா பத்மாசனத்துல உட்கார்ந்திருக்கிற, ஷயானம் அப்படின்னா ஷயானம் வா குகாஷயம், நம்மளுடைய ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா பகவான் பள்ளி கொண்டிருக்கார். சயன திருக்கோலம் சொல்றோம்ல, நல்லா வந்து பாத்தீங்கன்னா திருப்பார்கடல்ல வந்து படுத்திருக்கிற அந்த நம்ம ஸ்ரீரங்கத்துல வந்து பாக்குற மாதிரி, இதுல நம்ம திருவேந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா பத்மநாப சுவாமி பாக்குற மாதிரி நல்லா சயன கோலத்துல இருக்கிற வரையோ இது மாதிரி இருக்கிற ரூபத்தை தியாயே சுத்தபாவேன சேதசா தியாயே. சுத்தபாவத்துல அப்ப நம்ம என்ன பண்ணலாம், சாய்ஸ் கொடுக்குது. நீங்க எங்கேயாவது சமயம் இருந்தா திருநெல்வேலி பக்கத்துல நாங்குநேரின்னு ஒரு ஜீயர் இருக்கார். திருநெல்வேலி போனீங்க அப்படின்னா நல்லா சுவாமியை தரிசனம் பண்ணதுக்கு பிறகு இங்க திருநெல்வேலிக்கு பக்கத்திலேயே களக்காடுன்னு ஒரு ஊர் இருக்கு, அதுக்கு பக்கத்துல திருக்குறுங்குடின்னு ஒரு ஊர் இருக்கு. டிவிஎஸ் குரூப்போட ஓனர் அங்கதான் அந்த ஊர். அந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறுங்குடி அப்படின்னு பேரு. என்னைக்காவது போனீங்கன்னா அங்க கண்டிப்பா போகணும். திருநெல்வேலியில இருந்து கோயம் எங்கேயாவது நாகர்கோயில் எங்கேயாவது போறீங்கன்னா அந்த இடத்துக்கு உள்ள ஒரு லைட்டா ஒரு உள்பக்கம் போய் போகணும். திருக்குறுங்குடி ரொம்ப பிரசித்தமான கோயில். அங்க வந்து பாத்தீங்கன்னா நின்ற கோலம், கிடந்த கோலம், அமர்ந்த கோலம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வரிசையா எல்லா மூர்த்தங்களும் அங்க இருக்கு. மலைக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்கு, நம்பிக்கோயில் அப்படின்னு பேர். ஃபேமஸானது நம்பிக்கோயில். 70 லட்சம் வருஷங்கள் முன்னாடி உள்ளது. 70 லட்சம் வருஷங்கள், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கணக்கே சொல்ல முடியல அப்படின்றாங்க. அது மாதிரி மூர்த்தம், அவ்வளவு வீரியமான சுவாமி. எப்போ சமயம் இருக்கும்போது க்ஷேத்ராடனம் பண்ணுங்க, அங்க போங்க, நல்ல தீர்த்தம் இருக்கு. திருக்குறுங்குடி ரொம்ப விசேஷமானது, ரொம்ப விசேஷம், போய் பாருங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொன்னது எல்லாமே என்ன இருக்கும், ஸ்திதம்னா நின்ற கோலம், விரஜந்தம்னா நடக்கிற கோலம், ஆசீனம்னா அமர்ந்த கோலம், ஷயானம்னா கிடந்த கோலம் சொல்லுவோம், படுத்து கிடக்கிற கோலம். இது எல்லாத்திலையும் பகவானை தியானிக்கலாம். அப்போ உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்தாச்சு. என்ன சாய்ஸ்? தியானம் பகவானை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இந்த 4 போஸ்டர்ல எப்படி வேணாலும் இருக்கலாம். அதுக்கப்புறம் 20வது ஸ்லோகம். தஸ்மின் லப்த பதம் சித்தம் சர்வாவயவ சம்ஸ்திதம் விலக்ஷ்யைகத்ர சயுஜ்யாத் அங்கே பகவதோ முனிஹி. தஸ்மின் லப்த பதம் சித்தம் சர்வாவயவ சம்ஸ்திதம் விலக்ஷ்யைகத்ர சயுஜ்யாத் அங்கே பகவதோ முனிஹி. தஸ்மின் லப்த பதம் சித்தம். சொல்லுங்க. குகாஷயம் அப்படின்னா ஹிருதயாகாசத்துலன்னு அர்த்தம். ஹிருதயாகாசம் இருக்குல்ல, அந்த ஹிருதயாகாசத்துல படுத்திருக்கின்ற வரை. இப்ப நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா அங்குஷ்ட மாத்திர புருஷக, கட்டை விரல் புருஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா வீற்றிருக்கின்ற வரை. குஹ ஆசயம் அப்படின்னா ஹிருதயத்தில் வீற்றிருக்கின்ற வரை. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், சுவாமியை கிடந்த கோலத்திலையும் பார்க்கலாம், படுத்திருக்கிற கோலத்திலையும் ரங்கநாதரோட போஸ்லயும் பார்க்கலாம். இல்ல அப்படின்னா மனசுக்குள்ளார வந்து சுவாமி வந்து பாத்தீங்கன்னா வீற்றிருக்கிற மனசுல இருக்கிற சுவாமியையும் அங்குஷ்ட மாத்திர புருஷக அப்படின்னு பார்க்க முடியும். சரியாச்சு. இதுல தஸ்மின் லப்த பதம் சித்தம், இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா, அதுக்காக நான் உங்களை சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, தாரணை வந்து திராட்டக்கு பண்ணணும்னு சொன்ன பாத்தீங்களா.
தாரணைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன்? திராட்டக் பண்ணணும். திராட்டக் பண்ணணும்னா என்னது? பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ என்னோட சுவாமியை வந்து நான் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். சௌந்தரியமாக இருக்கிற சுவாமியை நான் பார்த்து ஆனந்தப்பட்டுக்கிட்டே இருக்கேன். டெய்லி பார்க்கறது, நான் டெய்லி தான் பார்க்கறது. இருந்தாலும் திராட்டக்கு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தஸ்மின் லப்த பதம் சித்தம். அந்த சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அந்த உருவத்தில், தஸ்மின் அப்படின்னா நீங்கள் எந்த ரூபத்தை செலக்ட் பண்ணி சுவாமியை வச்சிருக்கீங்களோ அந்த சுவாமியோட ரூபத்தில் லப்த பதம் அப்படின்னா நல்ல ஸ்திதியை அடைந்த பிறகு நமக்கு பார்க்க கண்ணை மூடுனா என் சுவாமி என்னோட மனசுக்குள்ளார தெரியணும். என் மனசுல நல்லா ஸ்பஷ்டமா தெரியற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சித்தம் நல்ல சுவாமியின் இடத்துல நிலை பெறுகின்ற வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வ அவயவ சம்ஸ்திதம். அந்த திருமேனி எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா அவயவங்களோட இருக்கிற இது மூர்த்தமா இருக்கணும். அப்போ உங்களுக்கு சாய்ஸ் இருக்கு, உட்கார்ந்தது, நின்னது, கிடந்தது, அப்படிலாம் சாய்ஸ் இருக்கு. ஆனா எப்படி இருக்கணும்? ஃபுல்லா இருக்கணும். நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதையாவது ஒரு ஃபோட்டோவை பிடிச்சிட்டு வந்து இவங்க கொடுத்தாங்க, அவங்க கொடுத்தாங்க, இவங்க பண்ணாங்க, அவங்க அங்கேருந்து கிடச்சிது, இங்கே கிடச்சிது, அப்படிலாம் தியானத்துக்கு உகந்தது இல்லை. தியானத்துக்கு உகந்ததாக இருக்கிறது எப்படி இருக்கணும்? பர்ஃபெக்டாக இருக்கணும் உங்களுக்கு. நான் அதால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்பாலோட ஃபோட்டோவையோ அந்த விஷ்ணு சகஸ்ரநாம இந்த விஷ்ணுவோட மூர்த்தத்தையும் நான் அனுப்பினேன். பார்த்தீங்களா, மேலேருந்து கீழே வரைக்கும் என்ன இருக்கணும் உங்களுக்கு? ஸ்பஷ்டமாக இருக்கணும். அம்பாலோடதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல விக்கிரகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பஷ்டமான விக்கிரகங்கள் இருக்குது. நீங்கள் நல்ல விக்கிரகத்தையும் வாங்க முடியும். இப்போலாம் சின்ன சுவாமி கோயிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அருமையாக வந்து விக்கிரகங்கள் பண்ணி தராங்க. விக்கிரகங்களை வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நல்ல ஃபோட்டோவை வந்து குவாலிட்டியான பிரிண்ட்லாம் போட்டு தர, நல்ல நெட்டில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா நல்ல இதெல்லாம் இருக்குது ஃபோட்டோவை. அது மாதிரி நிறைய ஃபோட்டோஷாப்பில் இப்போ நான் ஒரு 2-3 லிங்க்லாம் கூட அனுப்புகிறேன். நான் நல்ல ஃபோட்டோ விற்கிற கடைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே விற்கிறாங்க, நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இப்போ நான் லாஸ்ட்டாக வந்து விஷ்ணுவோட அந்த இது மூர்த்தி ஒன்று அனுப்பினேன். பார்த்தீங்களா, நேத்தோ வந்து விஸ்வரூப அது 499 ரூபா எவ்வளோ விலை போட்டிருக்கான். அது நல்ல ஃப்ரேம் போட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பஷ்டமாக நல்ல ரூபமாக கொடுத்துருக்கான். அப்போ அது மாதிரி நல்ல படங்களை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும்? தெளிவாக இருக்கணும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அச்சு அசலாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அது மாதிரி மூர்த்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வ அவயவ சம்ஸ்திதம். அவயவங்கள் விட்டு போகக்கூடாது. ஏன் அப்படின்னா அவயவங்களை தான் தியானம் பண்ண போகிறோம். அப்போ அவயவங்கள் விட்டு போகாம சர்வ அவயவங்களோடு கூடி இருக்கின்ற அந்த திருமேனியில தஸ்மின் லப்த பதம் சித்தம். அந்த முழுசா இருக்கிற திருமேனியில நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்தம் நல்லா நிலை பெறுகின்ற வரைக்கும். நிலை பெறுகிறன்னு அர்த்தம் கண்ணை மூடி ஒரு 10 நிமிஷம் நிற்க வெறுமனே திராட்டக் பண்ணணும். அப்புறம் கண்ணை மூடி சுவாமி உள்ள வந்துட்டாரான்னு பார்க்கணும். அப்புறம் திரும்ப ஒரு 10 நிமிஷம் பார்க்கணும், சுவாமி உள்ள வந்துட்டாரான்னு பார்க்கணும். அப்போ இதே மாதிரி வந்து பண்ண நித்தியம் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலையும் சாயந்தரத்துலையும் நீங்கள் அபியாசம் பண்ணும்போதும் ரூபத்தை பார்த்து நாங்கள்லாம் என்ன ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ரூபத்தை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு ஜபிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது, சுவாமியை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது. நான் உட்கார்ந்து பார்த்து பண்ணுறதை காட்டிலும் நான் என்ன பண்ணுவேன், எல்லா ஜபங்கள்லையும் 1 மாலையோ 2 மாலையோ பண்ணுற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், ஜபிச்சுக்கிட்டே சுவாமியை பார்த்துக்கிட்டே ஜபிச்சுக்கிட்டே மெதுவா ஒரு 2 மாலை சுத்துற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுதுன்னு வச்சுங்க, 10-15 நிமிஷம் ஆயிடும். அதுக்கப்புறம் கண்ணை மூடிக்கிட்டு அந்த எதை பார்த்தோமோ அது மனசுக்குள்ளார வந்துருச்சான்னு பார்த்து அந்த உள்ளுக்குள்ளார தோன்ற ரூபத்திலேயே ஜபிக்கும். இதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம் சுவாமி யோகத்தில்? இதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? வெளியில பண்ணினீங்கன்னா சவிதர்க்கம் ஸ்தூல ரூபத்துல, அதே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி அந்த ரூபத்தை மனசுல பார்த்தீங்கன்னா சவிச்சாரம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியில பண்ணா வந்து பார்த்தீங்கன்னா சவிதர்க்கம், அதே மனசுக்குள்ளார பார்த்தீங்கன்னா சவிச்சாரம். அப்போ நல்ல முறையில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ஆகிற வரைக்கும் எவ்வளோ நாளாகும் தெரியாது, உங்களுடைய எஃபர்ட் தான். மனசுக்குள்ளார ரூபம் தோன்ற வரைக்கும் பூரணமான அவயவங்களோடு ரூபத்தை தியானம் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆச்சாரியார் சொல்ற ரொம்ப முக்கியமானது, விலக்ஷ்ய பகவதோ அங்கே ஏகத்ர. விலக்ஷ்ய அப்படின்னா என்ன பண்ணணும்? இப்போ நீங்கள் முழுசா பார்த்து ஹேபிட் ஆயிடுச்சா, அந்த ஹேபிட் ஆனதுக்கு பிறகு
விலக்ஷிய அந்த பூர்ண ரூபத்துல இருந்து மனசை வந்து பார்த்தீங்கன்னா விலக்கி, பார்வையை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறீங்க, விலக்கி என்ன பண்ண போறீங்க, பகவத்தோ அங்கே ஏக்கத்திர அங்கி, பகவானோட அங்கத்துல ஏக்கத்திர அப்படின்னு என்ன அர்த்தம், ஏக்க விஷயத்துல, ஏக்க தேசே, ஏதாவது ஒரு விஷயத்துல இருந்து பழக ஆரம்பிக்கணும். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு வந்துறீங்களா, உங்களுக்கு எல்லாரும் நம்ம தேவதையை ஃபுல்லா பார்ப்போம், அதோட வேலையை முடிஞ்சு போச்சு. நமக்கு ஆச்சரியர் தான் சொல்றாரு, ரொம்ப கிளியரா சொல்றாரு. முழுசா பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா பண்ணதுக்கு பிறகு விலக்ஷியே பகவதே ஏக்கத்திர அங்கி, பகவானோட ரூபத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அங்கத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெதுவா 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 ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். என்ன பண்றது, கிரீடத்தை மட்டும் சுவாமியோட மேல இருந்து ஆரம்பிக்கணும், நான் கீழே இருந்து ஆரம்பிக்கணும். ஆனா சொல்ல போது பாதார விந்தத்துல இருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கு. முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலோட பாதங்களை சுவாமி வந்து 2 பாதங்கள் வச்சிருப்பாரா, அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலை தொங்க போட்டு இருக்கிற போஸ் இருக்கும். ஐயோ என்ன இருக்கும், அம்பாலோட கால் சுவாமியோட காலில் சும்மா ஒன்றுமே இல்லை. அம்பாலோட பாதங்களை பார்த்தீங்கன்னா ஐயோ, அதில் வேற அலங்காரமாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்களா, மருதாணிலாம் இட்டு அம்பாலோட கால் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறது. அதுவும் அதை ஏதோ அந்த சிற்பிகளுக்கெல்லாம் ஏதோ ஒரு பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்காரு. அந்த அம்பாலோட சிலையை பண்ணும்போது மட்டும் இவங்களுக்குள்ளார சிற்பிகளுக்குள்ளார ஏதோ மோசமான அம்பால்னு எனக்கு தெரிஞ்சு இல்லவே இல்லை. எந்த சிலை பண்ணினாலும் சாமி அந்த அம்பாலோட பாதம் இப்படிலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்றீங்க, ஒரு டான்ஸரோட கால் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாதம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல சுவாமி அம்பாளுக்கு. சுவாமியோட பாதங்களும் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம எதை பார்க்கணும்னா பாதங்கள்ல ஆரம்பிக்கணும். மெதுவாக ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் ஒரு டைம் போட்டு வச்சுக்கணும். முழுசா ஃபஸ்ட்டு பார்த்துடணும். ஃபஸ்ட்டு வந்து 5 நிமிஷத்துக்கு என்ன பண்ணணும், 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு முழுசா பார்த்துடணும். டெய்லி பண்ணுற மாதிரி ஃபுல்லாக பார்த்துடுறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னா பர்டிகுலராக ஒவ்வொன்றா மெதுவாக பார்க்குறது. பாதத்தை பார்க்குறது, அதுக்கு மேலே கொஞ்சம், அதுக்கு மேலே கொஞ்சம்னு கிரீடம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 3 மாதம் 2 மாதம் 3 மாதம் 2 மாதம் 3 மாதம்னு டைம் போட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது. இதை தான் இங்கே சொல்லுது, விலக்ஷிய பகவத்தோ அங்கே ஏக்கத்திர சயுஜ்யாத், ஏக்கத்திர சயுஜ்யாத் முனிவன் என்ன பண்ணிட்டோம், தன்னுடைய மனசை அந்த ஒவ்வொரு இடத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா இணைக்க வேண்டும். சயுஜ்யாத்னா இணைக்க வேண்டும். மனசு வந்து ஃபுல்லா அந்த ரூபத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுல சரணத்திலேயே லயமாகும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, இப்போ சாஸ்திரம்லாம் படிச்சுருவோம். படித்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், இப்போ வந்து ஃபுல்லாக பூர்வமாக ஃபுல்லாக பாருங்கள். இப்போல்லாம் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க. ஆனால் நிதித்தியாசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், முதல்ல அகார உக்காரம் அகாரம் பண்ணுறோம்ல, ஓங்காரத்தில் அகார உக்காரம் அகாரம் பண்ண போகிறோம். அப்போ அகார உக்காரம் அகாரம் பண்ணுற வரைக்கும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சகுனத்தை பிடிச்சிக்கிட்டே ட்ராவல் பண்ணணும். அதுக்கப்புறம் நிர்குணத்துக்கு போகிறேன். அப்போ சகுனத்தை பிடிச்சிக்கிட்டு பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணம். அந்த ஸ்தூலத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்கிற மாதிரி உட்காந்து மெதுவாக, இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா பாடம் முடிச்சது நான் இப்போ சாதனைக்கு போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன், நல்ல ஒரு பூஜையை வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் நான் நினச்சிருக்கேன். 1 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பூஜையை வந்து ஃபுல்லாக ரொம்ப நாள் ஆச்சு பண்ணி, இப்போ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா பூஜையை எடுத்து நல்லா மனசார பண்ணுறது. எதுக்கு, திராட்டுக்கு. எந்த ஹரிபரியும் இல்லாமல் பொறுமையாக சுவாமியை வந்து பார்த்தீங்கன்னா தொட்டு ஸ்பர்ஷம் பண்ணி அலங்காரம் பண்ணி பார்த்து திராட்டக் பண்ணிக்கிட்டே சுவாமியோட எல்லா ரூபங்களும் முதல்ல பண்ணிட்டு திரும்ப இங்க சொன்ன மாதிரியே என்ன பண்ணணும், நல்ல ஒவ்வொரு அங்கங்களையும் நல்லா மனசுல கொண்டுட்டு வந்து தியானம் பண்ணி முனிவன் என்ன பண்ணட்டும், இது மாதிரி செய்யட்டும். சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு 21வது ஸ்லோகம் ஆரம்பிக்கும். 21வது ஸ்லோகம். சஞ்சிந்தயேத் பகவதச்சரணாரவிந்தம் வஜ்ராங்குஷத்வஜ சரோருஹ லாஞ்சனாட்யம் வஜ்ராங்குஷத்வஜ சரோருஹ லாஞ்சனாட்யம் உத்துங்கரக்த விலசன்னக சக்கரவால ஜோத்ஸ்னாபிராகத மகத்ருதயாந்தகாரம்
சஞ்சிந்தயேத் பகவதச்சரணாரவிந்தம் வஜ்ராங்குஷத்வஜ சரோருகலாஞ்சநாட்யம் உத்துங்கரக்த விலசன்னகசக்கரவால ஜோத்ஸ்னாபிராகத மகத்ருதயாந்தகாரம். சஞ்சிந்தையேத் இது எல்லாமே தாரண தியானத்துக்குள்ளாரியே வந்துகிட்டு இருக்கு. சஞ்சிந்தையேத்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா பகவத் சரணாரவிந்தம். முதல்ல என்ன பண்ணணும், ஒவ்வொரு கோலத்தையும் ஆரம்பிக்கிறார். மேலிருந்து கீழே வர்றது சொல்லலை, கீழே இருந்து தான் மேலே சுவாமியை பார்க்கணும். பகவத் சரணாரவிந்தம், பகவானோட சரணாரவிந்தங்களை என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா பகவானோட திருவடி தாமரைகளை என்ன பண்ணணும், சஞ்சிந்தையேத் சம்யக் ரூபேன சிந்தையேத் நல்லா சிந்தனை பண்ண வேண்டும். பார்க்கணும், மெதுவா பார்க்கணும் சுவாமியோட கால் என்ன எப்படி இருக்கு, விரல்கள்லாம் எப்படி இருக்கு சுவாமிக்கு, நகங்கள் எப்படி இருக்கு, சாமி வந்து பார்த்தீங்கன்னா காலில் என்ன மாதிரியான தண்டை போட்டிருக்கார். தண்டன் தானே சொல்லுவாங்க, நம்ம தமிழில் என்ன சொல்லுவீங்க, தண்டன் தான் சொல்லுவீங்களா? காலில் போடுறதுக்கு தண்டை தான் சொல்லுவாங்கல்ல, தண்டை தான் சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நல்ல முறுக்கு இதாக வந்து வெள்ளியிலலாம் போட்டிருக்காங்க நிறைய பேர், நான் அங்கங்கே பார்க்குறேன். பெண்கள் போடுவாங்க, ஆண்கள் சிலம்பு, பெண்கள் போட்டால் சிலம்பு, ஆண்கள் போட்டால் தண்டை. அப்போ சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன போட்டிருக்கார், நகை எப்படி இருக்கு, கால் எப்படி இருக்கு, உள்ளங்கால் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா முழுசா தரிசனம் பண்ணுறது. நீங்கள் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல நீங்கள் கிரி ட்ரேடிங் எங்கேயாவது போனீங்க அப்படின்னா சுவாமியோட பாதங்களே கிடைக்குது. நல்ல 2 பாதங்களை நான் வச்சுருந்தேன், யாரும் கொண்டு போயிட்டாங்க. நல்ல பாதம் வச்சுருந்தேன், யார் கொண்டு போனா? நீங்கள் தான் கொண்டு போனீங்களா? என் பாதத்தை நீங்கள் தான் கொண்டு போனீங்களா? நான் வச்சுருந்தேன் நல்ல பாதம் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியோட பாதம் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா நல்லா தட்டில், தாம்பளை தட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாதங்களை வச்சு நல்லா நித்தியம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நல்ல ஒரு, நான் வச்சுருந்த என்னென்னா ஒரு பச்சரிசி மஞ்சளில் போட்டு நல்ல மஞ்சள் அக்ஷதை மாதிரி தயார் பண்ணி ஒரு சின்ன தட்டு வச்சுருந்தேன். அந்த தட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியோட பாதங்களை வச்சு நல்லா அர்ச்சனை ஆராதனைகள்லாம் பண்ணும்போது அதையும் பார்த்து அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுவாமியோட பாதங்களை திரும்ப திருவடி பண்ணுறது ஒன்று, சுவாமியோட பாதங்களையே பண்ணுறது ஒன்று, 2 இருக்கு. நல்ல பாதங்களை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து தியானம் பண்ணட்டும். சஞ்சிந்தையத்துன்றதுக்கு அர்த்தம் தியானம் செய்யட்டும். அதுக்கப்புறம் வஜ்ர அங்குஷ துவஜ சரோருக லாஞ்சனாட்யம், அந்த திருவடிகள் எப்படி சுவாமி இருக்கு, அதோட பாதங்கள், சுவாமியோட பாதங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டினா வஜ்ரம் இருக்கு பார்த்தீங்களா, வஜ்ரம். அங்குஷம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அங்குஷ கயிறு நம்ம சொல்றோம்ல அது. அப்புறம் கொடி, சுவாமியோட கொடி இருக்கு. இது துவஜ, சுவாமியோட துவஜ ஸ்தம்பம் இருக்கு, துவஜம் கொடி ஏந்திருப்பார் சுவாமி. இது எல்லாத்தோட கூட வந்து பார்த்தீங்கன்னா சரோருக அப்படின்னா தாமரை. அந்த தாமரை மலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாஞ்சநாட்டியம் அப்படின்னு என்ன அர்த்தம், நல்ல ரேக்கைகளோட நிறைஞ்சு இருக்கிற அவருடைய அந்த திருவடிகளை, ரேக்கைகள் நிறைய இருக்கும் சுவாமிகிட்ட. அந்த ரேக்கைகளோடு இருக்கக்கூடிய அந்த திருவடிகளை என்ன பண்ணணும், பார்க்க வேண்டும். கூடவே வந்து என்ன பண்ணணும், அதில் என்னெல்லாம் ரேக்கைகள் இருக்கும் அப்படின்னா வஜ்ர சின்னம் இருக்கும், அதுக்கப்புறம் அங்குஷம் இருக்கும், கொடி இருக்கும். இது மாதிரி போட்ட தாமரை மலர் மாதிரி இருக்கிற ரேகைகள் நிறைந்த அந்த சுவாமியோட பாதார விந்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்னெல்லாம் இருக்குது, நகம் இருக்குமா, அந்த நகம் எப்படி சுவாமி இருக்கும், உத்தங்கன்றதுக்கு அர்த்தம் அந்த காலில் இருந்து நகம் வந்து பார்த்தீங்கன்னா நெயில் வந்து கொஞ்சம் மேலே இதாக இருக்கும், எம்போஸ் ஆகிருக்கும். அந்த எம்போஸ் ஆகிருக்கிற அந்த அந்த நகங்களை எப்படி இருக்கும், ரத்த கலரில் இருக்கும், சிவப்பு கலரில். சுவாமியோடது நல்ல ரோஸ் கலர் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, நல்லா நம்மளை மாதிரி வந்து பூஞ்சாயெல்லாம் இல்லை. எனக்கெல்லாம் பிளட் கவுண்டிங் ரொம்ப கம்மி, சுவாமிக்கு என்ன பிளட் கவுண்டிங் ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்க போகுது. சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹீமோகுளோபின் இருக்கும், சுண்டுனா ரத்தம் வர மாதிரி இருப்பார். அப்போ அந்த நகம்லாம் எப்படி இருக்கும், நல்லா செவந்து போய் விலசத்து நகங்களோட கிரணங்கள் இருக்குல்ல, அதோட பிரகாசம், அந்த பிரகாசம் என்ன பண்ணுன்னா சக்கரவால ஜோத்ஸ்னாபிர். சக்கரவால அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில விடியற் காலம் வர சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக வெளியில வரும்போது
எங்கேயாவது கன்னியாகுமரியில் மாதிரி போனோம் அப்படின்னா, இல்லை எங்கேயாவது மலைக்கு மேலே போனோம் அப்படின்னா, சூரியன் மேலே கொஞ்சம் வந்திருக்கும் போது எப்படி இருக்கும், ஒரு லைட்டாக ஒரு பிறை மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது அதை சுற்றி ஒரே ரெட்டிஷாக எல்லோ ரெட்டிஷாக ஒரு கலர் கிடைக்கும் பார்த்தீங்களா. அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரவாலை அப்படின்னு பேர். அந்த சக்கரவாலத்தோட ஜோத்ஸ்னாபிகி நல்ல பிரகாசமயமாக இருக்கக்கூடிய அடிவானம்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த அடிவானம்ன்ற வானத்தோட கீழே சூரிய அஸ்தமனத்தப்பவும் அப்படி இருக்கும், சூரிய உதயத்தப்பவும் அப்படி இருக்கும். மெதுவாக கொஞ்சோண்டு ஆரம்பிக்கும் போது எப்படி பிரகாசம் இருக்குமோ, சுவாமியோட நகங்கள் ஒவ்வொன்றும் இப்படி இருக்கும். லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிறையா 5 நகங்கள் இருக்கும், அப்படியே பிரகாசிக்கிறதை. அது எப்படிப்பட்டதா இருக்கு, அது பார்க்கறதுனால என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகத மகத்து ஹிருதய அந்தகாரம். அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பக்தர்களுடைய அந்தகாரத்தை என்ன பண்ணுது அப்படின்னா, ஹிருதய அந்தகாரம், மகத்து ஹிருதய அந்தகாரம். இதை யாரெல்லாம் திரும்ப திரும்ப சுவாமியோட பாதங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறோமோ, நான் டெய்லி போனால் சுவாமியோட பாதத்தை தான் பார்ப்பேன். கோயிலுக்கு போகிறோம்ல, சுவாமியோட பாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சுவாமியை கும்பிட்டுறாரு. ஆஞ்சநேயரோட பாதத்தை போய் நமஸ்காரம் பண்ணிக்கிறது, அது தொடர மாதிரி இருப்பார், வெளியிலேயே வச்சுருக்காங்க. சாமியோட ஆஞ்சநேயரோட காலை தொட்டு தலையில் வச்சுக்கணும். எதுக்கு அப்படின்னு கேட்டால், புத்தி வரட்டும், என்னோட அஜ்ஞானம் போகட்டும் அப்படின்னு. அதுக்கப்புறம் சுவாமி உள்ளே இருப்பார், நம்ம போய் டச் பண்ண முடியாது, ஆனால் பார்க்க முடியும்ல. அப்போ சுவாமியை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்குறேன். கூட்டமே இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஈவினிங் டைமில் போகிறேன். ஈவினிங் டைமில் எப்போ போகும்போது கூட்டமே இல்லாமல் இருந்துச்சுன்னு என்ன பண்ணுவேன், கொஞ்சம் அந்த பூவை கொஞ்சோண்டு விலைக்கு விட்ருங்க அப்படின்னு. காலில் இருக்கிற புஷ்பங்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டாங்கன்னா சாமியோட பாதங்களை நம்ம என்ன பண்ணலாம், நல்லா தரிசனம் பண்ணலாம். நல்லா பார்த்து திருவடிகளை பார்த்து, யாரெல்லாம் அது மாதிரி திருவடிகளை சுவாமியோட பாதார விந்தத்தை பார்க்குறாங்களோ அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த காரத்தெல்லாம் ஆகத்தை அப்படின்னா நாசம் பண்ணக்கூடியதா அந்த சரணார விந்தம் இருக்கு. அதை தியானம் பண்ணு. ஃபஸ்ட்டு தியானம் எங்க, ஃபஸ்ட்டு தியானமே சுவாமியோட சரணார விந்தம் தான். இதுக்கப்புறம் சொல்றேன், யச்சௌச்ச நிஸ்ருத சரித் பிரவரோதகேன தீர்த்தேன, யச்சௌச்ச நிஸ்ருத சரித் பிரவரோதகேன தீர்த்தேன மூர்தன்யதிகிருதேன சிவ சிவோபூத், மூர்தன்யதிகிருதேன சிவ சிவோபூத், தியாதுர் மனசமல சைல நிஸ்ருஷ்டவஜ்ரம், தியாயேச்சிரம் பகவதச் சரணாரவிந்தம். யச்சௌச்ச நிஸ்ருத சரித் பிரவரோதகேன தீர்த்தேன, பிரவரோதகேன தீர்த்தேன மூர்தன்யதிகிருதேன சிவ சிவோபூத், தியாதுர் மனசமல சைல நிஸ்ருஷ்டவஜ்ரம், தியாயேச்சிரம் பகவதச் சரணாரவிந்தம். யச்சௌஷ அது வந்து பார்த்தீங்கன்னா எத்து சௌச்ச இருக்கணும். கிராமர் ரூல் படி வந்து பார்த்தீங்கன்னா யச்சௌச்சன்னு மாதிரி இருக்கு. எத்து சௌச்ச, சௌச்சம்னு என்ன அர்த்தம் அப்படின்னா சுத்தப்படுத்துறதுன்னு அர்த்தம். யச்சௌஷ நிஸ்ருத, ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவிக்கிரம அவதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறார், தன்னோட கமண்டலத்தில் இருக்கிற நீரால ஜலத்தினால திருவிக்கிரம சுவாமியை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணார், சின்ன பையனாக தான் வந்தார், வாமன அவதாரமாச்சா. அவரோட பாதங்களை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறார், வாஷ் பண்ணுறார், அபிஷேகம் பண்ணுறார். வாஷ் பண்ணுறாருன்னா அபிஷேகம் பண்ணுறார். அந்த அபிஷேகம் பண்ண ஜலம் வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு, நிஸ்ருத. அபிஷேகம் பண்ணோன்னா காலில் பட்ட ஜலம் கீழே வடியுமா, அந்த கீழே வலிஞ்ச நிஸ்ருத ஜலம் வந்து பார்த்தீங்கன்னா சரித்து பிரவரோதகேன தீர்த்தேன். அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே அலம்பிய அந்த ஜலத்தை வந்து பார்த்தீங்கன்னா கீழே வலிஞ்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதகேன தீர்த்தேன். அந்த உதக்க தீர்த்தம் இருக்குல்ல, அந்த நம்ம கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா சாமி அலம்புறதுக்கு பிறகு அபிஷேகம் பண்ணதுக்கு பிறகு பின்னாடி வந்து தலையில் தெளிச்சுக்கிறோம் தெரியுங்களா. எதுக்காக தெளிச்சுக்கிறோம், பாப்ப நாசமாகணும். சாமியோட ஊப்பத்தில் பட்ட ஜலம் தீர்த்தம் அது. அப்போ அந்த தீர்த்தமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மூர்தனிய அதிகிருத்தேன சிவகா. அந்த ஜலத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு பின்பக்கம் வந்து ஜலத்தை எடுத்து தலையில் தெளிச்சுக்கிற மாதிரியே சுவாமி என்ன பண்ணார், சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா தலையில் எடுத்து வச்சுக்கிட்டாராம். அந்த தலையில வச்ச தண்ணி தான் தீர்த்தம் தான். என்ன தீர்த்தம் அப்படின்னா, இவரை பவித்திரம் பண்ணி சிவ சிவ அபூத்,
சிவனே மங்களத்தை அடைந்தார். யோசிச்சு பாருங்க. வாமன அவதாரத்துல சுவாமிய நல்லா அபிஷேகம் பண்ண, சாமியோட பாதார விந்தத்தை அபிஷேகம் பண்ண தண்ணி ஜலம் தீர்த்தமா பிரவாகமாயி, அந்த தீர்த்தத்தை சிவபெருமான் பாத்தீங்கன்னா அதிகிருத்தேன மூர்தனி தன்னுடைய தலையில ஏந்தியவராக சிவன் சிவமாய் ஆனார். சிவன் மங்களமா ஆனாரா. அப்ப பாத்தீங்கன்னா கங்கா தான் பாத்தீங்க அப்படின்னா சுவாமியோட பாதங்களை அபிஷேகம் பண்ண ஜலம் கங்கா. அதனால்தான் நம்மளோட பாபத்தை இன்னும் நாசம் பண்றதா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ அப்படிப்பட்ட அந்த சரணார விந்தத்தை, மகிமை வாய்ந்த சரணார விந்தம், அதை என்ன பண்ணணும்? தியாத்துர் மனக, தியாத்துர் மனக சமல சைல நிஸ்ருஷ்ட வஜ்ரம். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமல சைல அப்படின்றதுக்கு அர்த்தம் சமலனா மலம், சைலனா மலை, பாவ மலை. நம்மளோட மலங்கள் பாத்தீங்கன்னா பாவங்கள் குவிஞ்சு கிடக்குது நம்மள்கிட்ட. அந்த மலங்களை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா மனசுல இருக்கக்கூடிய அந்த மனமலங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிஸ்ருஷ்ட வஜ்ரம். எப்படி இந்திரனோட வஜ்ராயுதம் பாத்தீங்கன்னா ஒரு டோர்னு ஒரு படம் இருக்குல்ல, டோர் தானே சொல்லுவீங்க, ஒரு பெரிய சுத்தியில வச்சு எவனோ ஒருத்தன் இங்கிலீஷ்கார அடிச்சுட்டு இருப்பான, ஒரு பெரிய ஆயுதம். அது மாதிரி அதை எடுத்து அடிச்சா எல்லாம் தூள் தூளா போற மாதிரி வஜ்ராயுதம் எப்படிப்பட்டது அப்படின்னா பெரிய பெரிய மலைகளையும் தூள் தூளாக்கக்கூடிய வஜ்ராயுதம். அப்படி வஜ்ராயுதம் எப்படி மலைகளையும் பொடி பொடியா ஆக்குதோ, அது மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தியாயே திச்சிரம். இந்த சுவாமியோட பாதங்களை நம்ம தியானம் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாம் பொடி பொடியா நசிஞ்சு போயிடும், தூள் தூளாயிடும். அதனால என்ன பண்ணணும்? தியாயே திச்சிரம். ஆகையினால நம்ம பாப்பம் நாசமாகிறதுக்கு முதல் காரியம் என்ன பண்ணணும்? தியாயேத், பகவானோட பாதார விந்தத்தை பாத்தீங்கன்னா தியானம் பண்ணணும். எப்படி? சிரம் பகவத சரணார விந்தம், பகவானோட பாத சரணார விந்தத்தை பாத்தீங்கன்னா சிரம் தியாயே, நீண்ட காலம் பாத்தீங்கன்னா தியானிக்க வேண்டும். பகவானோட இதை பாத்தீங்கன்னா பாதத்தை நீண்ட காலம் தியானிக்க, பாதத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும். ரெண்டு விஷயத்தை நம்ம சொல்லுவோம் சுவாமிகிட்ட பாத்தீங்கன்னா, ஒன்று பாதம், இன்னொன்று பாத்தீங்கன்னா பாதத்தை பார்த்து 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 அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் பண்ணதுக்கு பிறகு அடுத்து என்ன பண்ணணும்? கண்களை பார்த்தாங்க. இந்த ரெண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான அங்கங்களா சொல்லப்படும். மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா தாரணைக்கான விஷயம். ஆனா நம்ம எங்க மனசுல நிப்பாட்டணும் அப்படின்னா கண்களை தான் கொண்டு மனசுல நிப்பாட்டணும். எனக்கு இப்போ பாத்தீங்கன்னா, எனக்கு இப்போ நான் பார்த்தேன் அப்படின்னா சாமியோட கண்கள் இப்போ எனக்கு தெரியும். இப்போ உங்க கண்ணை திறந்து உங்களை பார்த்துட்டு இருக்கேன், பேசிட்டு இருக்கேன். ஆனாலும் கிருஷ்ணனோட கண்கள் என்னோட மனக்கண்ணில் பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்பஷ்டமா தெரியுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் டெய்லி சுவாமியோட கண்களை பார்த்து தான் பண்றேன். முகத்தெல்லாம் பார்த்து முடிச்சிருவேன். முடிச்சதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நேராக உட்காந்துருக்கேன். என்னோட ஆசனம் போட்டேன் அப்படின்னா என்னோட ஆசனத்துக்கும் சுவாமியோட இதுக்கும் நல்ல நேராக இருக்கும். நல்ல முகத்துக்கு நேர சுவாமியோட முகம் இருக்கும். அவரோட கண்களோட என்னோட கண்களை பார்த்து 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 அபியாசம் பண்ணும். ஒரு ஜபம் ஃபுல்லாக அப்படி பண்ணுறது. சில சமயம் நல்லாவே பார்த்தீங்கன்னா ஒரு மாலை 30 நிமிஷத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ஜபம் பண்ணுற வரைக்கும், ஓங்காரத்தை 3000 பண்ணுற வரைக்கும் நான் கண்ணை திறந்துக்கிட்டே இருப்பேன். இருந்து பார்த்து 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 சுவாமியை பார்த்துக்கிட்டே ஜபம் பண்ணி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஓரமாக உட்காந்துக்கிட்டு நல்லா கண்ணை மூடிக்கிட்டு சுவாமியை நினச்சிக்கிட்டே இருக்க, முகத்தையே கண்ணையே பார்த்துக்கிட்டு. அப்போ கண்ணை பார்க்கணும் அப்படின்னா முதல்ல என்ன அனுகிரகம் பண்ணணும்னா பாதார விந்தம் நமக்கு பார்த்தீங்கன்னா அனுகிரகம் பண்ணியிருக்கணும். நம்ம பாப்பங்கள் நாசமானா மட்டும்தான் இந்த மனசுக்குள்ளார பகவானை போட்டோ காப்பி பண்ண முடியும். இல்லைன்னா பகவான் உள்ள வரமாட்டார். அப்ப உள்ள வர்றதுக்கு சுத்தப்படுத்துற காரியம் பாடியம் பண்ணல, மனசை சுத்தப்படுத்தணும்ல. அந்த சுத்தப்படுத்துற காரியம் தான், பிரைமரி காரியம் தான் எது? இந்த பாதார விந்தத்தை தியானம் பண்றது. சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் 23வது ஸ்லோகம். ஜானுத்வயம் ஜலஜலோச்சனயா ஜனன்யா, ஜானுத்வயம் ஜலஜலோச்சனயா ஜனன்யா, லக்ஷ்மியாகிலஸ்ய சுரவந்திதயா விதாத்துஹு, லக்ஷ்மியாகிலஸ்ய சுரவந்திதயா விதாத்துஹு, ஊர்த்வோர் நிதாய கரபல்லவரோச்சிஷாயத், சஞ்சாலிதம் ஹிருதி விபோர
விபோரபவஸ்ய குர்யாத் சம்லாலிதம் ஹிருதி விபோரபவஸ்ய குர்யாத் ஜானுத்வயம் ஜலஜலோச்சனயா ஜனன்யா லக்ஷ்மியா கிலஸ்ய முகவந்திதயா விதாத்துஹு ஊர்துவோர்நிதாய ஊர்வோர்னா இதன தொடை ஊர்வோர் நிதாய கரபல்லவ ரோச்சிஷாயத் சம்லாலிதம் ஹிருதி விபோர் அபவஸ்ய குர்யாத். அற்புதமான ஸ்லோகம் சொல்றார். என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா அகிலஸ்ய விதாத்து. அகிலஸ்ய அப்படின்றது எங்க இருக்கு? ஜலஜலோச்சனையா ஜனன்யா லக்ஷ்மியா அகிலஸ்ய. அந்த அகிலஸ்யனா இந்த மொத்த பிரம்மாண்டத்தையும், விதாத்துகு அப்படின்னா படைத்த அந்த பிரம்மதேவர். விதாத்துன்றதுக்கு அர்த்தம் பிரம்மரை குறிக்கிறது, சதுர்முக பிரம்மா. இதெல்லாத்தையும் கிரியேட் பண்ண அந்த சதுர்முக பிரம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட அம்மா ஜனன்யா. அம்மா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா லக்ஷ்மி. அப்பா யாரு அப்படின்னா மகாவிஷ்ணு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவா இருக்கக்கூடிய ஜனன்யா லக்ஷ்மியா, அம்மாவா இருக்கக்கூடிய லக்ஷ்மியினால எப்படிப்பட்ட அம்மா அப்படின்னா சுரவந்திதயா, சுரர்களால் வந்து பார்த்தீங்கன்னா தேவர்களால் வணங்கக்கூடியவளா இருக்கக்கூடிய அம்மாவை. அம்மா எப்படி இருக்காங்க லக்ஷ்மி அப்படின்னா ஜலஜலோச்சனையா லக்ஷ்மியா. ஜலஜலோச்சனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தாமரை போன்ற கண்களை உடையவள். ஜலஜான தாமரை, ஜலத்திலிருந்து உண்டானது தாமரை. அந்த தாமரை போன்ற கண்களை உடையவர் அம்பாள். தாயாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செங்கமல தாயார். என்ன வார்த்தை! நீங்கள் வைஷ்ணவ கோயிலுக்குலாம் போனீங்க அப்படின்னா தாயார் அந்த பாருங்களேன், தாயார்னு சொல்லும் போதே ஒரு சந்தோஷம் வருது இல்லை? அம்மான்னு சொல்கிறதுக்கும் தாயார்னு சொல்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குல்ல? செங்கமல தாயார் என்ன பேர் வைப்பாங்கன்றீங்க? வைஷ்ணவர்கள் வைக்கிற பேர் மாதிரி வைக்க முடியாது. செங்கமல தாயார், பூங்குழலி தாயார், பூங்குழலி தாயார். என்ன கவிஞர்கள் என்ன ரசிச்சு பேர் வச்சிருக்காங்க. செங்கமல தாயார் கேட்கும் போதே எனக்கு ஒரே ஒரு போதையை சாப்பிட்ட மாதிரி இருக்கு. செங்கமல தாயார் அம்மாவோட பேரு பூங்குழலி தாயார். என்ன பாருங்களேன், என்ன பேர் வச்சிருக்காங்க. எல்லாத்தோட தாயார் பேரையும் பாருங்க, அற்புதமா இருக்கும் எல்லாத்தோட கோயில்லையும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ வரப்போகுது ஜானுத்வயன தொட. நம்மளோட சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த லக்ஷ்மியை வந்து பார்த்தீங்கன்னா ஜானுத்வயம் ஊர்வோர் நிதாய. இந்த தொடை இருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட முழங்கால்ல இருந்து தொடை வரைக்கும் இருக்குல்ல, இதான் ஜானுன்னு பேர். ஜானுன்னா முழங்கால். ரெண்டு முழங்காலுக்கு நடுவில், ரெண்டு கால்களுக்கு நடுவில் சுவாமி உட்கார்ந்துருக்கார். சுவாமி உட்கார்ந்துருக்கும் போது ரெண்டு கால் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஊர்வோர் நிதாய. ஊருனா என்ன அர்த்தம்னா தொடைக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஊரு. அந்த ஊருல வந்து பாத்தீங்கன்னா சுவாமி அம்பால என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு நீங்க லக்ஷ்மி நரசிம்மர் எல்லாம் போய் பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? சாமி மடியில தான் உட்கார வச்சிருப்பாரு. பக்கத்துல உட்காந்துட்டு எவ்வளவு லவபிள் ஹஸ்பண்ட் பாருங்க. ஏன்னா இது மாதிரிலாம் யாரும் உட்காந்துருப்பாங்களான்னு தெரியல எனக்கு. ஒய்ஃபை வாடி பக்கத்தில் உட்காந்துக்க, என் இடம் ஸ்பேஸ் காலியாக தான் இருக்கு அப்படின்னு அம்பால வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி பக்கத்தில் தன்னோட தொடமையிலேயே உட்கார வச்சிருக்காரு. என்ன அற்புதமா இருக்குல்ல, கேட்கறதுக்கே நல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு. லக்ஷ்மி நரசிம்மர் வந்து பார்த்தீங்கன்னா எங்க போனீங்கன்னாலும் லக்ஷ்மி நரசிம்மர் என்ன பண்றாருன்னா நம்மளோட தொடையில தான் இப்போ நான் சொல்ற மாதிரி அப்படியே உட்கார வச்சிருக்கேன். ஊரோர் நிதாய, நல்ல ஊர்வோர் நிதாயனா தொடைக்கு மேல உட்கார வச்சுக்கிட்டு அம்பால கரபல்லவ ரோச்சிஷா. கரபல்லவ அப்படின்னா அவரோட கரம் எப்படி இருக்கா? சுவாமியோட கரம் ரொம்ப ரஃப் இல்லை. என்ன லாரி டிரைவரா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்மித்துக்கு லாரி டிரைவர் இவங்களுக்குலாம் ஹார்டாக இருக்கும்ல, பை மூட்டை தூக்குறவங்க இவங்களுக்குலாம். சுவாமியோட கைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா கரப்பல்லவனா இந்த வேப்பங்கொழுந்து மாங்கொழுந்துலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். மாஞ்செடியிலேருந்து மெதுவாக இந்த துளிர் இலை வரும் தெரியுங்களா? அந்த துளிர் இலையை எடுத்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குல்ல. நீங்கள் லைட்டாக கட் பண்ணீங்கன்னா கட் ஆயிரும், அது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அப்போ பல்லவன்றதுக்கு அர்த்தம் அந்த துளிர் இலை துளிர் இருக்குல்ல, தளிர் துளிர். அந்த தளிர் இலை மாதிரி சுவாமியோட கைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கான்.
அந்த சாஃப்டா இருக்கிற அந்த கைகள், ரோச்சிஷா அப்படின்னா நல்லா அந்த கைகள், சுவாமியோட கைகள் அப்படியே பிரகாசிக்குதான், ஒளிர்கிறதாம். அப்படிப்பட்ட கைகளால வந்து பாத்தீங்கன்னா எந்த கைகள் அது மாதிரி இருக்கோ அந்த கைகளால் சம்லாலிதம் சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னா லக்ஷ்மி அம்மாவோட கன்னத்தை வருடி என்ன பண்றார், ரொமான்ஸ் பண்றார். வேற எதுவும் இல்லை. எப்படி சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா காதலன் காதல் இருப்பாங்களோ அதே மாதிரி சுவாமி என்ன பண்றார், தன்னோட மென்மையான கைகளால இந்த லக்ஷ்மி மாவை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக தடவி கொடுக்கிறார். அப்படிப்பட்டவரை அபவசிய விபோகோ இருக்குல்ல, அபவசிய விபோர் அபவசிய குறியாத்துன்னு இருக்கு. அதை மாத்தி போட்டீங்க அப்படின்னா அபவசிய பிறப்பில்லாத, இவ்வளையும் சொல்லிட்டு பிறப்பு இல்லைன்னு சொல்லி மறப்பாங்களா, என்னையா அநியாயம் பண்றீங்களா, இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்தையா அங்குலமா வந்து வர்ணனை பண்ணிட்டு அந்த விஷ்ணு பகவான் வந்து பாத்தீங்கன்னா பிறக்கவே இல்லையே அப்படின்னா, பிறக்கவே இல்லை அப்படின்னா இப்ப இது வரைக்கும் வர்ணனை பண்ணது அந்த பிறப்பே இல்லாத அபவசிய விபோகம் எப்படி இருக்காரு அப்படின்னா விபுவா இருக்காரா. என்னையா அது கான்ட்ரடிக்ஷனா சொல்றீங்க, விபுன்ட்டீங்க, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உருவம் கொடுத்து அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்கமா சொல்லிட்டு, அப்படிப்பட்ட பிறப்பே இல்லாத விபோகம் விபுவா வியாபிச்சிருக்கின்ற அந்த பரமாத்மாவை என்ன பண்ணணும் அப்படின்னா தியானம் செய்ய வேண்டும். சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு 24வது ஸ்லோகம். ஊரு சுபர்ண புஜயோ அதிசோபமானா, ஊரு சுபர்ண புஜயோர் அதிசோபமானா, அதிசோபமானவுன்னு வரக்கணும். பிரிச்சோம் அப்படின்னா ஊரு சுபர்ண புஜயோர் அதிசோபமானௌ ஓஜோ நிதி அதசிகா குசுமாவபாசௌ, ஓஜோ நிதி அதசிகா குசுமாவபாசௌ வியாலம் பிபீதவரவாசசி வர்த்தமான, व्यालम्बे पीतवरवाससी वर्तमान, काञ्चीकलाप परिरम्बिनितम्बबिम्बम्, काञ्चीकलाप परिरम्बिनितम्बबिम्बम् ऊरु सुपर्णभुजयोर् अधिशोभमानौ ओजो निधि अदसिका कुसुमावभासौ व्यालम्बे पीतवरवाससी वर्तमान, काञ्चीकलाप परिरम्बि नितम्बबिम्बम् சுபர்ணபுஜயோர். சுபர்ணபுஜயோர் அப்படின்னா சுபர்ணா அப்படின்னா கருடனுக்கு பேர் சுபர்ணான்னு பேர். சுபர்ணா கருடபக்ஷி. சுவாமியோட வாகனம் எது அப்படின்னா கருடபக்ஷி தானே. சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா கருடன்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போறார் அப்படின்னு கேட்டினா, இந்த கருடன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட புஜங்களால், கருடனுக்கு 2 புஜங்கள் இருக்குமா, கழுத்துக்கு மேலே இருக்கணும் கீழே இருக்கணும். இந்த புஜங்கத்தினால வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர்னால ஊரு சுவாமியோட ஊரு இருக்கா. ஊரு அப்படின்றதுக்கு அர்த்தம் சுவாமியோட தொடைகள். சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா கருடனோட புஜத்துக்கு மேலே உட்கார்ந்துருக்கார். குழந்தைங்கள்லாம் ஏற்றி சின்ன வயசுலலாம் அப்படி தானே. எனக்கு சின்ன வயசுல ரொம்ப பிரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னை யாராவது மேலே தூக்கி வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆமாம், நம்ம யாரையாவது குழந்தைங்களை தூக்கி மேலே வச்சுக்கிட்டோன்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கும், தொடைகள் இப்படி தானே இருக்கும். இதே மாதிரி கருட பட்சியில சுவாமி போகும்போது நீங்க கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கருட வாகனம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கருட வாகனத்துல போகும்போது சுவாமியோட கால்கள் எப்படி இருக்கும், அந்த ஊருனா கால்கள் 2 தொடைகள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிமிச்சேச்சு தொடைனா தெரியுதா, தைஸ் தானே சொல்லுவீங்க. அப்ப அது எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியா அதிசோபமான ஊரு. அது எப்படி இருக்கா அப்படின்னா நல்ல பெயிண்டிங்லாம் அடிச்சு வச்சுருப்பாங்க. கருட வாகனத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வாகனமே அப்படிதான் இருக்கும். நல்ல கோல்டன் எல்லோ கலரில் அடித்து நல்லா அழகாக பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ அதுவும் விக்கிரகம் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சலோக விக்கிரகத்தில் நல்லா பண்ணீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், அப்படியே பலன்னு இருக்குமா. அதிசோபமான ஊரு. அந்த தொடை அழகு இருக்கு பாருங்க, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிசோபமான ரொம்ப சுந்தரமாக பிரகாசிக்கிற அந்த இதை வந்து தொடைகளை உடையதா கூட வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கிறது, அதசிகா குசும அவபாசௌ.
இந்த லின்சிட் ஆயில் வர அந்த பூக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதசிகா குசுமன்னு பேர். என்னது காயம்பூன்னு சொல்லுவீங்க நீங்கள் தமிழில். அதசி அப்படின்னா என்ன, ஃப்ளெக்ஸ் சீடா என்னது, ஒரு சீடு சாப்பிட்றீங்களா இப்போ? என்னது ஃப்ளெக்ஸீடு சீடா, இது ஒரு சீடு சாப்பிட்றீங்களா இப்போ? என்னது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். அந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன பண்ணணும், வயலட் கலரில் வந்து ஒரு பூ பூக்கும், சின்னதாக பூ பூக்கும், டார்க் வயலட் கலரில் அந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இருக்கும். அந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் தான் அதசிகா குசுமன்னு பேர். அந்த அந்த வயலட் கலர்லையும் ஒயிட் கலர்லையும் பிரகாசிக்கிற அந்த புஷ்பம் மாதிரி அவபாசம் நல்லா பிரகாசிக்கிறது. என்ன கல்பனைன்னே தெரில, எவன் கவிஞன்னு தெரில, ஓவரா கல்பனை பண்ணுது. தொடை எப்படிப்பா இந்த கலர்ல பிரகாசிக்க, எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்படிப்பட்டதா வந்து பார்த்தீங்கன்னா ஓஜோநிதி. ஓஜோநிதினா அவரோட சுவாமியோட அந்த தொடை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா, என்னதான் ஆயுதங்களை வச்சு அடிச்சாலும் கதையை வச்சு அடிச்சாலும் உடைய முடியாத அளவுக்கு ரொம்ப ஓஜோ நிதி அப்படின்னா பலத்தோட நிதியா இருக்கக்கூடியது, ட்ரெஷரா இருக்கக்கூடியது. அப்படிப்பட்டதை வந்து பார்த்தீங்கன்னா தியானிக்க வேண்டும் அப்படின்னு முடிச்சுக்கணும். இதுக்கப்புறம் சரி, சுவாமியோட ஹிப்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா பீத்தவர வாசசி. பீத்தவர அப்படின்னா பீத்தனா மஞ்சள் கலர், மஞ்சள் கலர்னால வந்து வரவாசசி அவரோட ஹிப்பை வந்து பார்த்தீங்கன்னா மூடி மறைச்சிருக்கார். மஞ்சள் ஆடையினால அவர் குள்ளுக்குள்ளார கௌப்பீடெல்லாம் போட்டிருப்பாருல, இன்னர் வேறெல்லாம் போட்டிருப்பாரு, வெளில தெரிஞ்சா நல்லா இருக்காது இல்லை. அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா மேலே வந்து நல்லா மஞ்சள் ஆடையினால வரவாசசி நல்லா மூடி மறைக்கப்பட்ட ஆடையை உடையவரா. காஞ்சி கலாப்ப ஆனா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார என்ன போட்டிருக்காரு, அரஞ்சாங்கயிறு போட்டிருக்காரு, அருணாக்குடி கயிறு கட்டியிருக்காரு. என்னது ஒட்டியான மாதிரி மெலிசா, அதுலேயே நிறைய இருக்கு. நான் பார்த்துருக்கேன், நேற்று தான் பார்த்தேன், நான் யூடியூப்ல பார்த்தேன், ஒட்டியானவன்னு போட்டு பார்த்தேன், அப்புறம் அரஞ்சான் கயிறுன்னு போட்டு பார்த்தேன். எனக்கு இப்போதான் தெரிஞ்சது நம்ம வீட்டில எல்லாம் நம்மளை ஏமாத்திருக்காங்கன்னு. அரஞ்சாங்கயிறில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளியில லைட்டாக ஒன்றுன்னு போட்டு விட்டுருவாங்க, அது சின்ன வயசுல போட்டு அதுக்கப்புறம் கழட்டி வச்சுருவாங்க, அதுக்கப்புறம் கயிறு தான் கட்டியிருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ராஜாக்கள் கட்டுறதாச்சே, சுவாமி கட்டுறது எப்படி இருக்கும், டிசைனாக இருக்குங்க. அரஞ்சாங்கயிறு நல்ல மாடலாக பூலாம் போட்டு அங்கங்கே டிசைன்லாம் பண்ணி நம்மளாம் ஏமாத்திட்டாங்க. நம்ம எல்லாம் பார்த்து தான் பார்க்குறோம், இப்போ யூடியூப்ல பார்த்தா தெரியும். சிவபெருமான் பாம்பை கட்டி, ஆமாம் சிவபெருமான் பாருங்க, அது மோசம். இந்த பரதேசியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாம்பை எடுத்து கட்டி விட்டாங்க, பாவம். விஷ்ணுக்காவது பரவாயில்ல, கொஞ்சம் கோல்டுல வந்து பார்த்தீங்கன்னா அரஞ்சாங்கயிறு கட்டி விட்டுருக்காங்க. அவருக்கு ஒரு பாம்பு போதும், தலையில ஒரு பாம்பு, இடுப்புல ஒரு பாம்பு, பெல்ட், லெதர் பெல்ட் அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் சிவபெருமான்கிட்ட இருந்து. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாரு அப்படின்னா காஞ்சி கலாப்ப நல்ல தங்க குவியலால செய்யப்பட்டதான். கலாப்பன்றதுக்கு அர்த்தம் குவியல், காஞ்சி கலாப்பன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தங்கத்தாலான. அப்போ நிறைய தங்கத்தை எடுத்து என்ன பண்ணிருக்கா, பரிரம்பி நிதம்ப பிம்பம், அது என்ன பண்ணிருக்குன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வட்ட வடிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா செய்யப்பட்டதா, டிசைன் உள்ளதா செய்யப்பட்டிருக்க அரஞ்சான் கயிறு. அப்படிப்பட்டதாக வர்த்தமான நல்லா பிரகாசிக்கிறதா இருக்கு, அதனையும் தியானம் பண்ண வேண்டும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலை தியானம் பண்ணிட்டோம், அப்புறம் முழங்கால் ஊர் பிரதேசம் தொடைய தியானம் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் இடுப்புக்கு வந்தோம், இடுப்புல இருக்கக்கூடிய மஞ்சள் வஸ்திரத்தையும் பார்க்குறோம், அதுக்கப்புறம் அதை சுற்றி இருக்கிற அரஞ்ஞான் கொடியையும் பார்த்தாச்சு. மெதுவா 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 பார்த்து மீதி இருக்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நம. ஹரி ஓம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தாரணா வந்து பார்த்தீங்கன்னா சச்சக்கரங்களில் தாரணா உண்டு, பஞ்ச தத்துவங்களில் தாரணா உண்டு, அதுக்கப்புறம் தத்துவங்களில் தாரணா உண்டு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிருஷ்டி கிரமத்தில் சொல்கிறோம்ல, சிருஷ்டி கிரமத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சபூத்த விஷயங்கள் வெளியில், அதுக்கப்புறம் இந்திரியங்களுக்கு அப்புறம் மனசுக்கு அப்புறம் புத்தி, அகங்காரம், மகத்தத்துவம் அப்படின்னு வரிசையாக தத்துவங்களை தியானம் பண்ணுற மெத்தடு. அந்த சவித்தர்க்கம் நிர்வித்தர்க்கம் சவிச்சாரம் நிர்விச்சாரம்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தத்துவங்களை தியானம் பண்ணிக்கிட்டே போகிற மாதிரி பார்த்தோம். இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா ரூபங்களில் தியானம் பண்ணுறது தான் வைதிகம். வைதிக மெத்தேடு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர மூர்த்தத்தை இப்போ சொன்ன மாதிரி பார்க்குறது. சௌந்தரிய லகரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்பாலை இதே மாதிரி தான் வர்ணனை பண்ணும். நீங்கள் முருகரை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அலங்காரத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன அலங்காரம், அது ராஜ அலங்காரம். கந்தர் அனுபூத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ அலங்காரத்தை வந்து பார்த்தீங்கன்னா
அற்புதமாக வரணும். நான் நேற்று ஃபுல்லாக பார்த்தா எங்க அப்படியே இது மாதிரியே விஷ்ணு பகவான் மாதிரியும் சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய முருகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆதிசேஷன் மாதிரியே ஒரு நாகத்தை போட்டு மேலே இருந்து கீழே வரைக்கும் இப்போ நம்ம என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கோமோ இதெல்லாம் முருகருக்கே வந்து பார்த்தீங்கன்னா சூட்டபிள் ஆகுது. நான் பார்த்தா ஐயோ இது சிவனா இது விஷ்ணுவா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா முருகரான்னு தெரியலையே அப்படி. சாயந்தரம் கோயிலுக்கு போனால் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சுவாமியை வந்து அற்புதமாக மயிலுக்கு மேலே உட்கார வச்சு அவரை பார்த்தா அவரும் இதே மாதிரி தான் இருக்கார், இப்போ வர்ணனை பண்ண மாதிரியே இருக்கார். ஆனால் வேற வேற கவிஞர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, ரிஷிகள் அனுபூதி பண்ணி வேற வேற ஸ்லோகங்களாக வந்து பார்த்தீங்கன்னா வர்ணனை பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம எந்த தியானம் பண்ணுறோமோ அந்த தியானத்துக்கான இப்போ இதெல்லாம் எனக்கு தியானத்தில் இல்லை. இப்போ இந்த ரூபங்களை நான் தியானம் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இதை ஃபர்ஸ்ட் எடுத்து நான் மெமரைஸ் பண்ணிக்கணும். பிரித்து பதமாக பதார்த்தம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அன்வயம் பண்ணி ஒரு ப்ரோஸ் ஆர்டர் மாதிரி கரெக்டாக எழுதிக்கணும், மனசுக்குள்ளார கோர்வையாக வர மாதிரி. அப்போ ஸ்லோகத்தை மெதுவாக அந்த பார்ட்டை மட்டும் சொல்லணும். பாதார விந்தத்தை மட்டும் சொல்கிறதுக்கு 2 ஸ்லோகத்தை சொல்லணும். 2 ஸ்லோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி பாதத்தை பார்த்துக்கிட்டே மெதுவாக அதோட மீனிங்கை வந்து மனசுக்குள்ளார கொண்டு வந்து 2 ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடும், 20 நிமிஷம் ஓடி போயிடும் உங்களுக்கு 2 ஸ்லோகத்துக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஊர் பிரதேசத்துக்கு முழங்காலுக்கு வந்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறம் தைஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம். அதுக்கப்புறம் சுவாமியோட அந்த ஹிப்புக்கு வந்தோம் அப்படின்னா வஸ்திரங்கள் எல்லாத்தையும் பார்த்து அரஞ்சாங்குடியெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம். இது மாதிரி ஒரு தியானம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். ஒரு இது வரைக்கும் வந்ததுக்கே வந்து ஸ்லோகத்தை வாசித்து இது பண்ணி மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிற வேண்டியது. பண்ணிக்கிட்டு அதையே சொல்லி மெடிடேட் பண்ணி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வைதிகத்தில் தாரண தீர்த்தம்.